இது கொஸ்டின் நம்பர் 1. இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் 1. ஒரு குறிப்பிட்ட தொகையினை 4% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு வைப்பு தொகையாக முதலீடு செய்தால் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 200 எனில் அந்த தொகையை காண்க. ஸோ சிம்பிளான சம் தான். SI is equal to PNR divided by 100 இந்த ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. அப்போது 200 is equal to அந்த தொகை அதுன்னு கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் அசல் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. N ஆண்டுகள் அப்படிங்கிறது மொத்தம் 4 ஆண்டுகள். ஸோ 4 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. 4%. இதை சிம்பிளிஃபை பண்ணவே ஆன்சர் கிடச்சிரும். 1 நாள் 4 ஐநாங்க 20, 1 நாள் 4, ஸோ 1 நாள் 4 ஈர்னாங்க 8 ஐநாங்க 20. ஸோ இப்போ இந்த 100 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். இப்போ 12.5 × 100. ஸோ அப்போது 1250 அப்படிங்கிறது தான் அசல். இது ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2. அசல் ரூபாய் 500க்கு 4 ஆண்டுகளில் 6.25% வட்டி வீதத்தில் கிடைத்த தனி வட்டியானது ரூபாய் 400க்கு எத்தனை ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அசலுக்கும் ஆண்டுக்கும் வட்டி வீதத்துக்கும் தனி வட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த தனி வட்டியானது 400க்கு எத்தனை ஆண்டுகளில் 5% வட்டி விகிதத்தில் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது வந்து 2வது பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து SI is equal to PNR divided by 100. அசல் வந்து 500, N அப்படிங்கிறது 4 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.25%. கலப்பு பின்னத்தை முழு பின்னமாக மாற்றினா 6 நாள் 24, 24 + 1 25, 25/4%. ஸோ அப்போ 25/4%க்காக 100. இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும், 4க்கு 4 கேன்சல் ஆயிரும். 25 பெருக்கினீங்கன்னா 125 ஆகும். ஸோ SI அப்படிங்கிறது 125. ஸோ இந்த தனி வட்டியானது 400 ரூபா அசலுக்கு எத்தனை வருஷத்தில் 5% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ 125 ரூபா அப்படிங்கிறது 400 ரூபா அசலுக்கு எத்தனை ஆண்டுகளில் அப்படிங்கிறதுக்காக என்ன அப்படியே வச்சுக்கிறோம். 5% தனி வட்டி விகிதத்தில் கிடைக்கும். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 5 ஈரஞ்சு 10, 5 25. அப்போது இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்க 4 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிரும். அப்போ 25/4 = N. இது ஆன்சர். இங்கே கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 25/4 6 நாங்க 24 1. ஸோ 6 1/4 ஆண்டுகள். ஆப்ஷன் சிங்கிறது தான் அதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3. 3000 ஆனது 12% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1080 வட்டியாக அளிக்கும்? ஸோ SI is equal to PNR divided by 100. வட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க 1080. P வந்து 3000. N அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. 12% வட்டி. சிம்பிளை பண்ணால் 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 3 3, 3 9, 6 3 18, 1 12 12, 3 12 36. இப்போ N is equal to 3ங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 4. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் PNR divided by 100. ஸோ அவங்க வந்து வட்டி கொடுக்க கிடையாது, அதுக்கு பதிலாக அவங்க வந்து தொகை கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது. அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அசலும் கொடுக்கல, தனி வட்டியும் கொடுக்கல. 6372ங்கிறது தொகை. ரைட். ஸோ
ஃபஸ்ட்டு அசல் என்னங்கிறது தெரியல, அப்படியே வச்சுக்கலாம். 3 ஆண்டுகள் என்னங்கிறது 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அமௌண்ட்டு மைனஸ் பி. சரிங்களா? தொகையையும் அசலையும் கழிச்சா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இந்த ஃபார்முலாவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் வந்து 6372 மைனஸ் பி. ரைட். ஸோ இங்கே சிம்பிளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3618. ஸோ 18p. இந்த 100 வந்து இந்த சைடு போச்சுன்னா பெருக்கல்ல போயிடும். அப்போது இந்த 6372 மைனஸ் பி இன்ட்டு 100. ஸோ இந்த 100 இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். ஸோ அப்போது 6372ஓட 2 சைஃபர் மைனஸ் 100p இஸ் ஈக்குவல் டு 18pன்னு வரும். ஸோ இந்த மைனஸ் 100 அப்படிங்கிறது இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 100 ஆயிரும். ஸோ 6372 அதோட 2 சைஃபர் ஈக்குவல் டு 118p. ஸோ நான் பியை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 118 இந்த சைடு கொண்டு போயிடுறேன். 6372 2 சைஃபர் 118. 52 10 92 18. 32 6 42 82 16 62 12 சைஃபர் சைஃபர். ஸோ 3186 அதோடு 2 சைஃபர் 59ஆல் வகுத்து பார்க்கலாம். ஸோ 6 300 வருதுங்களா? 6 300 கரெக்டுங்களா? ஸோ அதனால் 59ஐயும் 5ஐயும் போட்டு பார்க்கலாம். 95 45 4 5 25 294 வருது. ஸோ அப்போது 4 போட்டால் 295 வருது. சார் 5 போட்டால் 59 × 5 தானே, 5 போட்டால் 295 வருது. 8ல் 5 போச்சுன்னா 3, 10ல் 9 போச்சுன்னா 1 2. திருப்பி இந்த 6 இங்கே இறக்கிக்கலாம். திருப்பி 59 4ஆல் போட்டு பார்க்கலாம். ஏன்னா 9 நாங்க 36 3 5 20 3 236 கரெக்டாக வருது. அப்போ 4 59 236. ஸோ சைஃபர் இந்த 2 சைஃபருக்கு இங்கே போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் 5400. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் அதற்கான அசல். கொஸ்டின் நம்பர் 5. 4 ஆண்டுகளில் 8% வட்டி விகிதத்தில் எந்த தொகையானது 660 என மாறும்? 660 என மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கீழ்கண்ட கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எல்லாமே அசல். இதில் வந்து எந்த அசல் அமௌண்ட் வந்து 660ஆக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அமௌண்ட்டு, அவங்க கேட்குற கொஷின் வந்து அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இருக்கிற ஃபார்முலா SI is equal to PNR divided by 100. பி அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது 4 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 8%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். என்னது? SI is equal to amount minus P. சரிங்களா? ஸோ தொகையையும் மொத்த தொகையையும் அசலையும் கழிச்சா தான் நமக்கு தனி வட்டி கிடைக்கும். அப்போது அமௌண்ட் வந்து 660 மைனஸ் பி. சரிங்களா? ஸோ இந்த 100 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கல்ல போயிடும். ஸோ 100ங்கிறது 660ஓடையும் பெருக்கணும், பியோடையும் பெருக்கணும். ஸோ 660 2 சைஃபர் மைனஸ் 100p ஈக்குவல் டு 8 32p. ஸோ இந்த மைனஸ் 100p அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 100p மாறிடும். அப்போ 66000 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ப்ளஸில் வந்துருச்சுன்னா 132pன்னு வரும். ஸோ நான் இந்த சைடு p மட்டும் வச்சுக்கிறேன். 66000 டிவைடட் பை 132 அப்படின்னு வரும். ரைட். ஸோ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 6 12 6 12 இங்கே 32 32 சைஃபர் சைஃபர் சைஃபர். ஸோ 11ஆல் அடிபடலாம். 6 11 66 இங்கே 3 11 33 2 3 சைஃபர் வந்துடுது. அடுத்து 1 6 6 30. அப்போ அசல் வந்து 500 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை.